இந்த அதிசயமா இருக்குது. காலையிலேயே எழுந்திரிச்சு வாசு பெருக்கி கோலம் போட்டு துளசி செடிக்கெல்லாம் பூஜை பண்ணி இருக்கிறேன். என்னமோ இருக்குது. ஏன்னுட்ட அப்படி பாக்குறீங்க? அது ஒண்ணுமில்லையம்மா, நீ அதிசயமா எந்திரிச்சு காலங்காலத்துல கோலம் போட்டு துளசி செடிக்கெல்லாம் பூஜை பண்றியே, அதுதான் பார்த்தேன். போங்கட்ட, நீங்க பண்ணுனாலே ஏதாவது சொல்லுவீங்க, பண்ணலினாலே ஏதாவது சொல்லுவீங்க. நான் போறேன். நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. சரி, நல்லபடியா நடந்துக்கிட்டா நம்மளுக்கு நல்லதுதானே. விடு. ஒருவேளை இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு இப்படி எல்லாம் பண்ணியிருப்பாளோ? சரி, அதையும் இதையும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோன்னு சமையல் வேலை ஆயிட்டு இருக்கு. என்ன சமைக்கிறான்னு போய் பார்க்கலாம். என்னது ஒரே கரியும் மீனுமா கிடக்குது? ஏய் துர்கா, வாங்கட்ட ஒரு டான்ஸ் ஆடலாம். அல்லதா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் அறிவா இருக்க மாட்டாங்க, அறிவா இருக்கிற பொண்ணுங்க உனக்கு அல்வா கொடுத்துட்டு போவாங்க. சொல்றீங்களா அத்தை? சொல்றீங்களா அத்தை? அம்மா இடுப்பு பிடிச்சிக்கிச்சே. தொல்லுடியா கட்டாள பைத்தியக்காரியாட்ட ஆடிட்டு இருக்கிற. நான் என்ன சொல்ல வரேங்கிறது கேட்டியாடி நீ முதல்ல? ஏன்னுட்ட காலையிலேயே கோவப்படுறீங்க? சரி சொல்லுங்க. ஏண்டி வெள்ளிக்கிழமை நாள் அதுவுமா கறி மீன் முட்டை இதையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி இதே சமைச்சிட்டு இருக்கிறேன். என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறோன்ற மனசுல காலையில பார்த்தா கோலம் போட்டு துளசி செடிக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா இந்த வேலை பண்ணிட்டு இருக்கிற. யாராச்சும் வெள்ளிக்கிழமை அதுவுமா கறி மீன் எடுப்பாங்களா? அறிவு கட்டத்தனமா இல்லை இதெல்லாம்? யாரை கேட்டு நீ முதல்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? யாரை கேட்கணுங்கிறீங்க? என்னை கேட்கணும். என்னை கேட்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டு, வெள்ளிக்கிழமை யாராச்சு கறி எடுப்பாங்களா? இதே முதல் சொல்லு எனக்கு. சும்மா வெள்ளிக்கிழமைங்காதீங்க. இன்னைக்கு உங்க மகனுக்கு பிறந்த நாள், அதனால எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். பிறந்த நாள் அன்னைக்கு கூட அவருக்கு பிடிச்சது சமைச்சு தர வேண்டாம்னு சொல்றீங்களா? நாங்களாம் அந்த காலத்துல என்னடி பிறந்த நாள் கொண்டாடுனா? எங்களுக்கெல்லாம் பிறந்த நாளே தெரியாது. நீங்க தான் இந்த காலத்துல கேக்கு வெட்டணுங்கிறீங்க, ஊரை சுத்தணுங்கிறீங்க, கறி மீன் திங்கணுங்கிறீங்க, பிரியாணி திங்கணுங்கிறீங்க, என்னென்ன சொல்லுறீங்க? ஆமா, நீங்களாம் பிறந்ததே வெட்டி, உங்களுக்கெல்லாம் எனக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம். தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்கிற என்ற கோபத்தை தூண்டாத சொல்லிட்டேன். இங்க பாருங்க, உங்க கோபத்தை யாரு தூண்டுனா? நான் என்னமோ சமைச்சிட்டு போறேன். உங்களுக்கு என்ன பிடிச்சா தின்னுங்க, பிடிக்காது நீங்க தனியா சமைச்சு தின்னுங்க. அது செய்யாது இது செய்யாதுன்னு எதுக்கு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இங்க வந்து நின்னுட்டு? ஒரு குடியிருக்கிற வீட்டுல வெள்ளிக்கிழமை நாள் கறி மீன் சமைச்சா லட்சுமி எப்படி வரு? லட்சுமியும் வர வேண்டாம், பார்வதியும் வர வேண்டாம், சரஸ்வதியும் வர வேண்டாம். போங்க முதல்ல. என்னொரு திமிர் நாயம் பேசுற நீ. உனக்கு அந்த அளவுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கிற நான் இல்லையா? என்ன இடம் கொடுத்து வச்சீங்க? பக்கத்துல என்ன 2 ஏக்கர் பூமி வாங்கி போட்டிருக்கிறீங்களா? இல்ல உங்க பெட்டில் தூங்குறதுக்கு இடம் கொடுத்தீங்களா? உங்க சோபால மடியில உட்காரக்கு இடம் கொடுத்தீங்களா? உனக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லடி, நக்கல் வந்து கொஞ்சம் அதிகம்தான். எதா இருந்தாலும் உங்க பையன்கிட்ட பேசிக்கங்க. என்கிட்ட வந்து சும்மா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. பாயாசம் வச்சிருக்கிறேன், எடுத்து வாயில் ஊத்திட்டு போங்க. என்னது வாயில் ஊத்துறதா? நான் என்ன நாயா? சில ஜென்மங்களுக்கெல்லாம் என்ன சொன்னாலும் புரியாது. யாரைடி சொல்லிட்டு இருக்கிற? இப்ப என்ன உங்களுக்கு என் கூட வம்பிழுக்கணுமா? வம்பிழுக்கிறதுக்கெல்லாம் நான் தயாரா இல்லை. தயவு செஞ்சு இங்க இருந்து போறீங்களா? இப்ப என்ன நான் உன்ற மடியிலேயே ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கிற போறதுக்கு? அப்பப்பா, இந்த வீட்டுல நினைச்சது எடுத்து சாப்பிடறதுக்கு கூட உரிமை இல்லை. எல்லாம் என்ற தப்பு. கல்யாணமான கையோட என் புருஷன் தனி கொடுத்தனும் கூட்டிட்டு போயிருந்து இத்தனை பிரச்சனை இருக்குதா? ஓஹோ, இந்த நினப்பு வேற இருக்குதா உனக்கு? தனி கொடுத்தனும் கூட்டிட்டு போலான்னு வேற நீ நினைச்சிட்டு இருக்கிறியா? சரிடி, சவால் விடுறேன்டி, கூட்டிட்டு போடி பார்க்கலாம். நீ என்ற பையனை எங்கிட்ட இருந்து பிரிச்சு காட்டுடி, அதையும் நான் பாக்குறேன்.
என்ன என்ன காலையிலேயே எதுக்கு இப்படி கத்திட்டு கிடக்குறீங்க? வெள்ளிக்கிழமை அதுவுமா கறி மீனும் எடுத்து சமைக்கிறா. கேட்டா நம்ம மகனுக்கு பிறந்த நாளுங்கிறா. சரி அதையும் மீறி என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருந்தா தனி கொடுத்தனும் கூட்டிட்டு போயிருவேன் அப்படின்னு மிரட்டுறாங்கிறேன். ஏன் செல்லம்மா ஒரு வாய் வச்சுட்டு கம்முனே இருக்க மாட்டியா? வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் என்ன கிழமையா இருந்தாலும் என்ன, புருஷனுக்கு பிறந்த நாளுன்னு அவ என்னமோ ஆசாசியா செஞ்சுட்டு இருக்கா. நீ எதுக்கு அதில் தலை விடுற? ஓஹோ, அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? இந்த வீட்டுல பின்ன எனக்கு எதுக்குதான் உரிமை இருக்குது? உரிமை இருக்குது இல்ல, இந்த நாய் மலை எதுக்கு? மேடம் முதல்ல போலாம். எங்கேயா போலாங்கிற? அவ என் மகனை தண்ணி கொடுத்துடும் கூட்டிட்டு போவாங்கிற, நீ பாட்டுக்கு போலாங்கிற. அவ கூட்டிட்டு போய் காட்டுட்டா, அதை நானும் பாக்குறேன். அவ ஏதோ ஒரு கோபத்துல சொல்லிருப்பாடு மேடம் அந்த பக்கம். இருடி இரு, இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் கைக்குள்ள போட்டு வச்சுட்டு நல்ல விளையாட்டு நடிச்சுட்டு மனசுல ஒண்ணு வச்சுட்டு வாயில ஒண்ணு பேசிட்டு இருக்கிறியா? எனக்குன்னு ஒரு காலம் வருண்டி, எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு இருக்கிற அப்ப இருக்குது உனக்கு. பாப்பா அதையும் பாப்பா, இப்ப போங்க. எல்லாம் என்ற தலை எழுத்து. நல்ல நாள் அதுவுமா கூட நிம்மதியா இருக்கிறதுக்கு இல்லை. இந்த மனுஷங்கிட்ட இதெல்லாம் சொன்னா அவர் எங்க கேட்க போறாரு? சரி, பிறந்த நாள் அதுவுமா அவரையும் எதுக்கு நம்ம டென்ஷன் பண்ணணும், நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். ஒரே மழையா இருக்குதுப்பா. இந்த மழைக்கு வெளியில எங்க போக முடியும்? ஒரு தீயும் வச்சு சாப்பிட்டு எவ்வளோ அருமையா இருக்கும். ஏன்னு சொல்லுங்க. ஏடி வெளியில விலைக்கு கிளம்புறது துணிக்க வைக்கிறதெல்லாம் எவ்வளோ கணக்குது? அதையும் விட்டு போட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். வேலையில செய்யலான்னு எண்ணம் இருக்குதா இல்லையா? ஒரே மழையா இருக்குது, என்ன பண்றதுன்னே தெரியல. குளிர் வேற அடிக்குது. அதுதான் துவைக்கலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டே உட்காந்துட்டு இருக்கிறேன். யோசனை பண்ணிட்டு இருந்தா எல்லா வேலையும் தெரிஞ்சுட்டு அப்புறம் சோறு எப்படி ஆக்கி திங்கிறது? எதுவும் பண்ண முடியாது மழையை நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தா. சரிங்கட்ட, நான் போய் துவைக்கிறேன். முதல்ல அதை செய்வோம். குளிர் வேற அடிக்குது. சரி, மழையிலேயே நின்றுட்டு இருந்தா நேரம் தான் ஆயிட்டு இருக்கோ, வீட்டெல்லாம் துவைச்சு போட்டு போகலாம். எங்க அடமழை மட்டும்தான் வருது, மற்றதெல்லாம் எங்க நடக்க போகுது? இந்த கிழவி நம்மளை கொண்டுருவா. ஹலோ மேடம், என்ன பண்றீங்க? நீங்களா? பார்த்தா தெரியல, துணி துவைச்சிட்டு இருக்கிறேன். அட இந்த மலையில உன்னை யாரு துவைக்க சொல்றது? யாரு துவைக்க சொல்லுவா? அவங்க அம்மா தான். சரி, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? என்ன ஒரு விஷயம்? அதுக்குதான் எனக்கு அடமலையா பிடிச்சி கொட்டுதாட்டு இருக்குது. அப்படியெல்லாம் இல்லடி, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? ஏதாவது அலசட்டுமா? நீங்க ஒண்ணுத்தையும் அலச வேண்டாம். உங்க அம்மா பார்த்துச்சுன்னா கத்தும். முதல்ல உள்ள போகணும். எங்க அம்மா கடக்குதுடி. பாட்டெல்லாம் பலமா பாடிட்டு இருந்தேன். ஆமா, தன்னந்தனியே துணி துவைச்சிட்டு இருந்தா அப்புறம் ஏதாவது துணைக்கு பாட்டுக்கிட்டு பாடினாலும் ஆகும். சரி, உங்க அம்மா வந்துட போறாங்க, உள்ள போங்க. அம்மா அம்மா நீ எதுக்கு பயப்படுற? தள்ளு, நான் அந்த பக்கம் அலசுறேன். அட நான் அவ்வளோதாங்க, இல்லை ஒரு டிஷர்ட் தான் இருக்குது, அலசிட்டு போட்டா நீ காய போடுற வேலை மட்டும்தான் இருக்குது. சரி கூடு, நான் காய போடுறேன். கம்முனு போங்க, நீங்க அத்தை வந்து ஏதாவது சொல்லுவாங்க. சரிவா, நம்ம 2 பேரும் சேர்ந்து காய போடுறோம். அப்படியா? சரி வாங்க. என்ன பண்றீங்க? தூக்கி கிணத்துக்குள்ள போட்டுறாதீங்க. இப்படி ஆசையா தூக்குனா விட மாட்டியா? வா போய் துணி காய போடுவோம். காமெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க. விடுங்க. அப்ப விட்டுருவே, தொப்புடு விழுந்துருவேன். ஓ சாமி, முடியல. சரி நடக்க போய் காய போடுவோம். டேய் தம்பி, எங்கடா இருக்கிற? அம்மா அம்மா இங்க வரமா? ஆவி மனுஷன் எப்படி கீழே போட்டு போறான். யார் கூப்பிட்டாங்க? அம்மாவை கண்டு அவ்வளவு பயம். அதுக்குதான் அப்ப இருந்து உள்ள போன்னு சொன்னா கேட்கவே இல்லை. இப்ப எனக்கு கீழே போட்டு போறாரு.
என்ன பண்றது, எல்லாம் என் தலை எழுத்து. முதல்ல சீக்கிரம் துணி காய போட்டு போலாம், குளிர் வேற அடிக்குது. ஜுரம் வந்துருச்சுன்னா யாரு பாக்குறது? அப்புறம் இந்த கிழவி அதுக்கு திட்டுவா, ஜுரம் வந்துருச்சு ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணணும், காசு வேணும், அது இதுன்னு.